அறிவியல் முன்னறிய காலத்தில் ஆன்மீகம் என்ன பயனளிக்கின்றது, அதன் தேவைகள் என்ன ஐயா? அறிவுகள் உருவானது ஆன்மீகத்திலிருந்து தான். ஏன் அப்படின்னா, மனிதர்கள் உருவான உடனே அறிவியல்ன்றது ஒரு 1000 வருஷத்துலேருந்து உருவானது தான் அறிவியல். ஆனால் அதற்கு முன்னாடியே இன்றைக்கி நாள்கள் வகுத்து இருக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வேழன், வெள்ளின்னு நாள்களை வகுத்து கொடுத்துக்குது. அப்போது இந்த அறிவியலை காட்டி கொடுத்தது ஆன்மீகம்தான். ஏன் ஆன்மீகம் காட்டி கொடுத்ததுன்னா, அன்றைக்கி ஞானிகளுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருந்தது. அந்த திறமையால் அவன் இந்த உடலை இங்கே விட்டு ஆன்மா போய் எல்லா கிரகங்களையும் ஆராய்ஞ்சி அதனுடைய நிலைகள், அதனுடைய குணங்கள் எல்லாத்தையும் வானசாஸ்திரம் அப்படின்ற முறையில் எழுதணும். அதில் தான் அந்த நாள்கள்லாம் குறிப்பிட்டது. அது இன்றைக்கி செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குது, சிகப்பாக இருக்குது அப்படின்றத பத்திரிகையில் இப்போ போட்டு காட்டுறான். ஆனால் அன்றைக்கே அவன் சிகப்புன்னு சொல்லிட்டான். அப்போது அறிவியலுக்கு உதவுனது ஆன்மீகமே. ஆன்மீகம்தான் அதுக்கு அடிப்படையாச்சு. இன்றைக்கி வெள்ளியிலேருந்து ஒரு சப்தம், ஓம்ன்ற ஒரு சப்தம் வருது. இதை ஆதியிலேயே ஞானிகள் சொல்லிட்டான். அறிவியல் இன்றைக்கி தான் கண்டுபிடிக்குது. அறிவியல்ன்றது ஒரு அளவுக்கு உட்பட்டது, ஆன்மீகம்ன்றது அளவு கடந்தது. அதனால் ஆன்மீகத்திலிருந்து தான் அறிவியலே இன்றைக்கி ஆராய்ச்சியே நடந்துன்னு இருக்குது. அதனால் ஆன்மீகம் ரொம்ப முக்கியமானது மனித குலத்துக்கு. கடவுள் நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திடையே பல்வேறு இன சமுதாய வேறுபாடுகளை உண்டாக்குகின்றது. இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன? கடவுள் நம்பிக்கை பல மனிதர்களை வேறுபடுத்தவே இல்லை. மனிதனுடைய மனம் கடவுளை வேறுபடுத்துச்சு. கடவுள் என்றது உலகம் ஃபுல்லாக ஒரே கடவுள் தான். கடவுளில் ஜாதி, மதம், இனம், ஒரு மதத்துக்கு சார்ந்ததோ ஒரு இனத்துக்கு சார்ந்ததோ கிடையாது. அது எந்த மதத்துக்கும் உறவு கொண்டதும் கிடையாது. ஆனால் மனிதனுடைய மனம் மதம்னு வச்சுக்கின்னு அவனுக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக பல மதங்களை தோற்றி வச்சுக்கின்னு அதுக்கு ஒவ்வொரு கடவுளை குறிப்பிட்டுன்னுக்கிறான். இதை தான் பாம்பன் சாமி ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு பதில். என்ன சாமி, நீங்கள் முருகர் தான் கடவுள்ன்றீங்க, மற்றவங்கெல்லாம் சிவன் கடவுள்ன்றாரு, இன்னொருத்தர் அம்பாள் கடவுள்ன்றாரு, இன்னொருத்தர் மகாவிஷ்ணு கடவுள்ன்றாரு. இதில் யார் சாமி கடவுள் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு சொன்னார், அண்டமா யாவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என் அருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கினார். உலகம் ஃபுல்லாக ஒரே கடவுள். அவன் மனம் எந்தெந்த பேரை விரும்புதோ அந்தந்த பேருக்கு வச்சுக்கணும். ஆனால் கடவுள்ன்றது ஒரு பொருள் பாடணும். அதனால் கடவுள் மனுஷனை வேறுபடுத்தலை, மனுஷன் கடவுளை வேறுபடுத்திக்கணும். ஐயா, பித்ருக்கள் தோஷம் உண்மையா? அதுக்கு என்ன தான் தீர்வு? கற்பனை. பித்ருக்கள் என்றது ஒரு மனிதனுடைய ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சதுன்னா அது வேறு உடல் எடுக்காமல் அது இயங்க முடியாது, சொந்தமாக இயங்காது. அப்போது அது பிறந்து இறந்த உடனே மறுபடியும் வேறு உடலை தேடி எடுத்துக்கும். அப்புறம் நம்ம பித்ருக்கள்ன்றதுக்கு நம்ம செய்கிற பூஜை புனஸ்காரங்கள் எப்படி அந்த பித்ருவுக்கு போய் சேராது. ஏதாவது அட்ரஸ் இருக்குதா? அதுக்கு தெரியாது. ஆனால் அது ஏன் வச்சுருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போது என்னுடைய தந்தை இருக்கிறாரு, அவர் இறந்துட்டார். இறந்து எங்கேயோ பிறந்து வாழ்ந்துன்னுக்கிறார் அவர். ஆனால் எங்கள் தந்தைக்கு நான் அந்த பித்ருக்கள் தோஷம் சாங்கியம் செய்துன்னுக்கிறேன். இது ஏன் செய்கிறேன்? இது இந்த பித்ருக்களுக்கு அவங்களுக்காக செய்கிறேன்னா இல்லை. நாளைக்கு நான் இறந்தால் என்னுடைய குழந்தைகள் எனக்கு செய்யணும், அதை செய்து காட்டுறது தான் பித்ருக்கள் தோஷனுடைய சாங்கியம். ஆனால் இறந்த பித்ருவுக்கு ஒரு பயனும் இல்லை. ஏன்னா அவன் எப்போவோ பிறந்து வாழ்ந்துட்டான். அதனால் பித்ருக்கள் தோஷம்ன்றது தேவையற்றது. பெண்களோட மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத, இது சொல்கிறாங்க. இது இந்து மத சம்பிரதாயத்தில் என்ன நியாயம்? இல்லை, இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, இது உலக மதத்துக்கே நியாயம். ஏன்னா சாதாரண ஒரு கையில் அடிபட்டுச்சு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடிப்பட்ட ரத்தம் அந்த பிளட்டு ஸ்மெல் வராது. ஆனால் இந்த தீட்டுன்ற பிளட்டு வந்ததுன்னா பக்கத்தில் நிற்கவே முடியாது யாராலையும். அப்போது சுத்தம் இல்லாத ரத்தம், அது உடலினுடைய அழுக்கு தான் வெளியே வருது. அந்த அழுக்கை வச்சுக்கின்னு இறைவனை வழிபடாத, அந்த அழுக்கை வச்சுன்னு ஒரு நல்ல காரியம் செய்யாத. அதனால் ஒரு 3 நாள் அந்த நிற்கிற வரைக்கும் சுத்தமாயிரு அப்படின்றதுக்காக தான் சொன்னாங்களே தவிர இறைவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ மதத்திலோ இஸ்லாமிய மதத்திலோ அந்த சம்பிரதாயம் இல்லையே. அந்த சம்பிரதாயம் இல்லை. முஸ்லீம் மதத்தில் அது அவங்க சர்ச்சு மசூதிக்கு போகிறது இல்லை. கிறிஸ்துவ மதத்தில் போகிறாங்க, அவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவங்க ஒரு கடவுளை வச்சுன்னா அவங்க ஒரு வழியில் போகிறாங்க. அவங்க மதத்துக்கு அது சரின்னு வச்சா, ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொருத்தரும் சரின்னு வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக மதத்தை தாண்டி சிந்தித்தால் உண்மை தெரியும்.
மதத்துக்குள்ளே நிற்கும்போது நான் செய்கிறது சரின்னு நான் சொல்லுவேன், நீங்கள் செய்கிறது சரின்னு நீங்கள் சொல்லுவீங்க, இன்னொருத்தர் அவர் செய்கிறது சரின்னு சொல்லுவார். ஆனால் இது 3 பேரையும் கடந்து ஒரு பொதுவான நோக்கத்தை எடுத்து பாருங்கள், உண்மை புரியும். யோகியர் மற்றும் ஞானியர்களை தவிர, உங்களை போன்ற யோகியர்களை தவிர மனிதர்கள் இறந்த பின் பாடி ஆயிடுகிறார்களே, அதாவது ஒரு சாவு வீட்டுக்கு போனாக்கா பாடி வந்துருச்சா எப்போ எடுக்கிறாங்க அப்படிதான் கேட்குறேன். பேர் மாறி போகும். அதை தான் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கிளாஸில் சொன்னேன் நான். மனிதன் 3 அறிவோடு வாழறான். தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து தன்னுடைய பலத்தை கொண்டு சக்தியாக வந்து வெளியே விடுறான். அதுக்கப்புறம் அவன் ஜீவனாக வளர்றான். அப்புறம் மனம் வந்த உடனே மனுஷன் ஆயிடுறான். மனம் போன உடனே பிணமாக மாறி போகிறான் அப்படின்னு சொன்னேன். 3 அறிவுன்னு சொன்னேன். அப்போது இந்த மனிதனுடைய நிலை என்ன ஆகுதுன்னா, இந்த 3க்குள்ளவே திரும்பி வாழறோம். அப்போ மனம் போனால் பிணம். அப்போ அந்த பிணத்துக்கு இப்போ என்ன பண்ணுறான், பாடின்னுட்டான். ஏன்னா பாடின்னா ஏக்கம் இல்லை. அப்போது இதை ஏற்கிறது இந்த உடல் இல்லை அப்படின்றதை உணர்றதில்லை யாரும் இருக்கிறவன். உள்ளகிற பொருள் தான் இயக்குது அப்படின்னு இவனுங்களுக்கு நினைக்க தெரியல. அதனால் இந்த உடல் தான் நான் சுற்றுறான். ஆனால் இந்த உடல் ஊர்ந்த உடனே இது விழுந்து போச்சே, இது ஏன் இயங்கலை அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், பாடி. எப்போ எடுக்கிறீங்க பாடி, எப்போ அடக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அஞ்ஞானிகளுக்கு அது ஒரு பழக்கமாக வச்சுக்கினாங்க. அதனால் அதை பாடின்ட்டாங்க. உள்ளே இருக்கிற வரைக்கும் மனுஷன், ஏன்னா மனம் இருந்தது, செயல் இருந்தது. செயல் போச்சு, மனம் போச்சு, செயல் போச்சு, அது பணம் ஆயிடுச்சு. அதனால் அதை பணம்னு மாற்றிக்கினாங்க. ஒரு சாவு வீட்டுக்கு நம்ம போகிறோம்னாக்க, சரி, சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்க வீட்டில் சொல்லுவாங்க உள்ளே வரக்கூடாது, இல்லை அந்த குளிச்சுட்டு வரணும், நம்ம பர்சில் உள்ள பணத்தை குளிச்சுட்டு வரணும், எல்லாத்தையும் நினைக்கணும், வெளியில் நினைச்சிட்டு வரணும், இல்லை ஏதோ ஒன்று நடக்குது. சரி, இது தொடக்குன்றது என்ன இல்லை, இது சிலர் தவறாக புரிஞ்சுக்கின்னுக்குறாங்க. இது என்னன்னா, ஒரு சாகு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த இறந்த பாடியிலேருந்து காற்று அந்த உடல், அதுதான் அவ்வை ரொம்ப அழகாக சொல்லும், மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர்ப்பின்றி உள்ளேவை. அப்போது இந்த மயிர் ரோம துவார வழியெல்லாம் காற்று வெளியே வருது. அப்போது 9 காற்றுகள் உயிர் பிரியும் போது போயிடுச்சு, ஒரு காற்று உள்ளே வேகுது. அந்த காற்றுக்கு பேர் அர்ஜுனன், பார்த்திபன், காண்டீபன் அப்படின்னு அதுக்கு பல பேர்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வீங்க செய்து அதை வெடிக்க வச்சு தான் அது வெளியே போகும். அப்போது அதுலேருந்து வர அந்த வெப்பு நீரை நம்மெல்லாம் தொட்டுக்கும் போது அதில் கிருமி நாசி இருக்குது. அந்த கிருமி இருக்குது, அதனால் வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறது முறை. ஆனால் தொட்டதால் தீட்டுன்றதே ஒன்று கிடையாது. ஏன்னா அம்மா வயிற்றுலேருந்து தீட்டு போயிருந்துன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை. 10 மாதம் ஒவ்வொரு தாய்க்கும் தீட்டு நின்னதால தான் ஒவ்வொரு உடலும் இருக்குது. அதுதான் மந்திரம் சொல்லுது, அதுதான் ஜபம் வந்து, அதுதான் ஞானி ஆகுது, அதான் ஞானி ஆகுது. அப்போது முழுமையான 10 மாதம் தீட்டு தான் ஒரு மனிதன். இது இறந்ததுக்கப்புறம் இந்த வெப்ப நீர் வெளியே வரும்போது அதை தொட்டுக்கணும், வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா, இதனால் வச்சது. அதை தீட்டுன்னு ஆக்கி வச்சுக்கினாங்க. தவறு அது. அதாவது பேய் பிசாசு சரி என்று சொல்லுகின்றார்களே, சரி, அதை பற்றி உங்கள் கருத்து? மனத்தினுடைய பயம். பேய்ன்றதும் ஒன்று கிடையாது, பிசாசுன்றதும் ஒன்று கிடையாது. பேய்ன்றது எது, பிசாசுன்றது எது? இவன் இறந்தவன் தானே பேய் ஆகிறான், இறந்தவன் தானே பிசாசு ஆகிறான். இவன் இறந்தவன் தான் பிறந்துட்டான், அப்புறம் பேய் எது பிசாசு எது? மனத்தில் உள்ள பேய். அதனால் மனம்தான் பேய் இவனுக்கு. அதனால தான் சொன்ன அகப்பை சித்தர், காசிக்கு போனாலும் அகப்பை, கருமந்தீராதே அகப்பைன்னா. நீ காசிக்கு போய் கடலில் கங்கையில் முழுகுனீனாட உன் மனசில் இருக்கிற பேயை வெளியே விடாத, உனக்கு புண்ணியம் கிடைக்காதானா. அப்போது பேயின்றதே மனம்தான். மனத்தை சீர் பண்ணிட்டுனா பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. கடந்த 4 தசாப்த காலமாக ஈழ மக்கள் மிகவும் இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். சரி, அவர்களுக்கு நீங்கள் கூறும் ஆறுதல்? இது ஒரு மனிதன் அழித்து வாழக்கூடாது. ஏன்னா மிருகங்கள் தான் ஒன்று அடித்து ஒன்று வாழ்ந்து பழக்கம். மனிதன் என்றவனே ஒருவனுக்கு ஒருவன் உதவி செய்து ஒருத்தவன் ஆதரித்து செய்கிறது தான் மனித இனமே. ஆனால் தற்போது இலங்கையில் நடக்கிறது, ஒன்று அழித்து ஒன்று வாழணும்னு நினைக்கிறது மிருகத்துக்கு சமமாகிடும். அன்பு மட்டும் அங்கே செலுத்தினால் மனிதர்கள் எல்லாரும் அனைவரும் ஒற்றுமையோடு வாழலாம். ஆண் பெண் ஜாதி மதம் கடந்து, அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். இந்த வேறுபாடு மனசில் உருவாச்சுன்னா பகை உருவாகுது, அன்பு உருவாச்சுன்னா அனைவரும் ஒன்றுன்னு உருவாகுது. இலங்கை மக்கள் அனைவரும் எந்த ஜாதின்னு பார்க்காம எல்லாரும் மனிதர்ன்ற எண்ணத்தோடு வாழ்ந்தாங்கன்னா சந்தோஷமாக வாழலாம், எல்லாரும் நல்லா இருக்கலாம், யாருக்கும் துன்பம் இல்லாத வாழலாம். அதை பின்பற்றணும், அதான் என்னுடைய ஆசை. இந்து மதம்னா யாருக்கும் சொந்தமானதில்லை, உலகத்துக்கே சொந்தம். இன்பமடையாமல் இறக்கும் ஒருவன்
தீமை தரும் ஆவியாவான் என்பது உண்மையா? ஆன்மாவாகப்பட்டது நல்ல ஆன்மாவாக இருந்தால் அது நல்ல பிள்ளையாக இருக்கும். ஆன்மாவாகப்பட்டது பாவத்தை பண்ண ஆன்மாவாக இருந்தால், ரெண்டு தாயும் தகப்பன் நல்லவங்களாக இருந்தாலும் யாரோ ஒரு பெண்ணை போய் எதுக்கு திருமணம் செய்கிறோம்? தனக்கு உடல் இன்பம் வேணும். இந்த அறிவியலை காட்டி கொடுத்தது ஆன்மீகம்தான். ஏன் ஆன்மீகம் காட்டி கொடுத்ததுன்னா, அன்னைக்கு ஞானிகளுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருந்தது. அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி. பெண்களோட மாதவிடாய் காலத்துல கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத, இது இந்து மத சம்பிரதாயத்துல என்ன நியாயம்? இல்லை, கற்பனை. பித்ருக்கள் என்றது ஒரு மனிதனுடைய ஆன்மா. ஒரு சாவு வீட்டுக்கு போனாக்கா பாடி வந்துருச்சா, எப்ப எடுக்கிறாங்க அப்படிதான் கேட்கறாங்க. பேர் மாறி. ஆனால் தொட்டதால தீட்டுன்றதே ஒன்று கிடையாது. ஏன்னா அம்மா வயிற்றுலேருந்து தீட்டு போயிருந்துன்னா நீங்களும் இல்லை நானும் இல்லை. இலங்கையில் நடக்கிறது ஒன்று ஆயிடுச்சு, ஒன்று வாழணும்னு நினைக்கிறது மிருகத்துக்கு சமமாயிடும். இந்து மதம் என்பதை பற்றி சொல்லுங்கள். சரி, அதை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? சரி, இந்து மதம் அப்படின்றது என்ன அர்த்தம்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்துன்றது யாருக்கும் சொந்தமானதில்லை. இந்துன்னா சந்திரன் அர்த்தம். ஏன் இந்துன்னா சந்திரன்? ஒரு காலத்தில் ராமர் காலத்திலலாம் பார்த்திங்கன்னா சூரிய வம்சம்னு வச்சுருப்பாங்க இல்லையா? பரிசுத்து மன்னம் பீரியடில் தான் சந்திர வம்சம்னு வந்தது, இந்து மதம்னு வந்தது. ஏன் இந்த இந்து மதம்னு வந்தது? இந்துன்னு ஏன் வச்சுக்கணும் இதை அப்படின்னா, உலகத்தில் சூரியன் சந்திரன் ரெண்டும் வேணும். சூரியன் மட்டும் காஞ்சா பூமி சுக்கு நுதுரா செதறி போயிடும். அப்போது அந்த வெப்பத்தை சரி கட்டுறதுக்கு சந்திரன் வேணும். அப்போ சூரிய வெப்பத்தில் நம்ம தவிக்கிறோம். அந்த நம்ம உடலுக்கு குளிர்ச்சி வேணும்னா சந்திரன் வேணும். அப்போ இந்த பூமிக்கு ரெண்டும் தேவைப்படுது. தேவைப்பட்டாலும் மனுஷனுக்கு சுகம் எதில் கிடைக்குது அப்படின்னா சந்திரன்கிட்டேருந்து கிடைக்குது. அப்போ மனிதனை வாழ வைக்கிறது சந்திரன். அப்போ எது நமக்கு நன்மை செய்தோ அதை வாழ்த்துறோம், அது மதமாக ஆக்கிக்கணும். அதனால் இந்து மதம்னா யாருக்கும் சொந்தமானதில்லை, உலகத்துக்கே சொந்தம். எல்லா மதமும் அதை தான் கும்பிடுது. முஸ்லீம் மதமும் அதை தான் இந்து மதம் கும்பிட்டுங்குது. அதனால் இந்துன்னா சந்திரன் அர்த்தம். யாருக்கும் உரிமை கொண்டாடக்கூடிய மதம் இல்லை. அதனால தான் சொன்னேன், மதத்துக்கு தாண்டுங்க, கடவுள் அறிவிங்க. மதத்துக்குள்ளே நின்னா கடவுள் அறிய முடியாதுன்னு சொன்னேன். மாதா பிதா குரு வணக்கம் சரி தற்போதைய காலத்தில் குறைந்து கொண்டே வருகின்றது. சரி, இந்த மாதா பிதா குரு வணக்கம் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கின்றதா? சரி, இன்னைய நிலைமையில் அது இல்லை. ஏன்னா பழங்காலத்துலலாம் தாயை தெய்வமாகவும் தகப்பனை தெய்வமாகவும் வழிபட்டாங்க. அதே நேரத்தில் தாயும் தகப்பன் போய் எங்கேயோ 4 ரூபாய் சம்பாரிச்சுன்னு அந்த தாய்கிட்ட கொடுத்தா அந்த தாயை அந்த குழந்தைங்கள ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்த்தா. ஆனால் அது காலப்போக்கில் மாறி இன்றைக்கி எல்லா தாய்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த தாய் பாசம் என்னன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. அது தெரியாமையே அவங்க ஆயா வச்சு வளர்க்குறது, இல்லை ஒரு ஹாஸ்டலில் விட்டுறது, இது மாதிரி வளர்க்கும் போது தாய் மேலேயும் தகப்பன் மேலேயும் பாசம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு போயிடுச்சு. இந்த பாசம் இல்லாத போனதில் இந்த தாய்க்கு பாசம் இருந்தாலும் பணம் மேலே இருக்கிற பாசம் பழைய மேலே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் 2 பேருடைய உறவுகள் துண்டிக்கப்படுது. இது என்ன ஆகுதுன்னா, இளமையில் அப்படியே உறவாடிக்கின்னு இருந்தாலும் முதுமை வரும்போது அந்த தாயும் தகப்பனையும் இந்த பிள்ளைகள் அவாய்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அடிப்படை பேஸ் எங்கேருந்து உருவாகுதுன்னா, தாய்கிட்டவும் தகப்பங்கிட்ட இருந்து தான் உருவாகுது, பிள்ளைங்க கிட்டேருந்து உருவாகல. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஒரு ஸ்கூலில் எட்டு போய் சேர்க்குறீங்க, ஒரு 5 வயசு குழந்தை. அந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன ஜாதி நம்மன்னு தெரியாது. ஆனால் ஸ்கூலுக்கு போன உடனே அங்கே என்ன ஜாதின்னு கேட்குறான். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ எங்கேருந்து உருவாகுது? ஸ்கூல்லேருந்தே ஜாதி உருவாகுது, குழந்தைகிட்டேருந்து உருவாகலை. அதே மாதிரி இந்த வெறுப்பு உணர்ச்சி எங்கேருந்து உருவாகுது? தாய்கிட்ட தகப்பங்கிட்டேருந்தே உருவாகுது, பிள்ளைங்க கிட்ட உருவாகலை. ஆனால் பிற்காலத்தில் அது பிள்ளைங்களுக்கே உருவாகி போகுது. அதனால் தாய்க்கும் தகப்பனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இன்றைக்கி அநாத ஆசிரமங்களில் எத்தனையோ தாய்மார்கள் போய் அவஸ்தைப்படுறாங்க. கோடிக்கணக்கில் சம்பாரித்து பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணியும் அந்த தாய்ங்களுக்கு அந்த பிள்ளைங்க உதவாத போகிறது காரணம் தாய்களே தகப்பன்களே காரணம். மனிதர்கள் எல்லாம் இன்பம் தேடித்தான் பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள். இயற்கையே அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கி வாழ்வதால் மனித மனம் மகிழுமா? எடுத்த பிறவியின் பயன் கிட்டுமா? இன்பமடையாமல் இறக்கும் ஒருவன் தீமை தரும் ஆவியாவான் என்பது உண்மையா? மனித இனம் இன்பத்துக்காக தான் பிறந்தது, இன்பத்துக்காக தான் வளர்ந்துக்கணுங்குது, இன்பத்துக்காக தான் வாழுது. திருமணம்ன்றதே தனக்கு யாரோ ஒரு பெண்ணை போய் எதுக்கு திருமணம் செய்கிறோம்? தனக்கு உடல் இன்பம் வேணும், தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்கு தான், அந்த இன்பத்துக்காக தான் இந்த திருமணமே நடக்குது. அப்போது இன்பம் இல்லாத உலகத்தில் ஒரு வாழ்வே கிடையாது. இன்பம் இல்லாத வாழ்வு எதுன்னா பணம் தான்.
அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இன்பம் வருது. எப்படி எப்படி இன்பம் வருது? ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்தா இன்பம் வருது, அந்த மகனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா இன்பம் வருது, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் படிச்சதுன்னா ஒரு இன்பம் வருது. எல்லாமே உலகத்தில் இன்பம். இந்த இன்பம் இக இன்பம் பேர். இதுலேயே பற இன்பம்னு ஒன்றுக்குது. இன்பம்ன்றது ஒரு ஆணும் பெண்ணும் உறவுபூர்வமாக உறவு கொள்ளும்போது உடல் உணர்வு இன்பம் கிடைக்குது. இதே ஒரு இன்பம் ஞானிகளுக்கு நீங்கள் கேட்குறது புரியுது. இதில் போகும்போது இது இன்பம் இல்லையான்னு. யார் சொன்னது இன்பம் இல்லைன்னு? குண்டலின்ற பராசக்தி இருக்குது உடலில், கீழே இடுப்பில். சிவம் உச்சியில் இருக்குது. இந்த பராசக்தி போய் அந்த சிவத்தோடு இணையும் போது ரெண்டு பேரும் புணரல் பண்ணும்போது அந்த மகானுக்கும் இன்பம். ஆனால் அந்த இன்பம் பேரின்பம். இந்த மனிதர்களுக்கு கிடைக்கிறது சிற்றின்பம். அப்போ பேரின்பம்ன்றது மகான், அதுக்காக அவங்க இவ்வளோ நாள் பாடுபட்டான். சிற்றின்பம்ன்றது பணத்தை செலவு பண்ணி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு வீடை கட்டினா இன்பம், ஒரு குழந்தை பெற்ற இன்பம், ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ண இன்பம். இதெல்லாம் சிற்றின்பத்தில் சாரும், அது பேரின்பத்தில் சாரும். கர்ம வினைகளை ஒருவன் சந்தித்தே ஆக வேண்டுமென்றால், தலைவிதிப்படித்தான் எதுவும் நடக்க வேண்டுமென்றால் கடவுள் வழிபாடு எதற்காக? ஒரு ஊனமற்றவன் இருக்கிறான், அவனுக்கு இயற்கையில் ஏதோ ஒரு அடிபட்டு போச்சு, அவனுக்கு கால் விண்ணமாகி போச்சு, அவன் ஊனமற்றவனாகிறான். அப்போ யார்கிட்ட போனால் அது சரியாகும்? ஒரு டாக்டர்கிட்ட போனால் தான் அது சரியாகும். அப்போது டாக்டர் ஊனமற்றத்துக்கு ஒரு நோய்க்கு எப்படி டாக்டரை தேடுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய தலைவிதியை நிர்ணயிக்கப்பட்டதை மாற்றக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் இறை வழிபாடு அவசியப்படும் போது தான் உன்னுடைய மனம் மாறுது, உன்னுடைய செயல் மாறுது, உன்னுடைய பிறப்பும் சுத்த பிறப்பாக மாற்றப்படுது. அதனால் இறை வழிபாடு ரொம்ப அவசியம். அதால் மட்டும்தான் அந்த விதியை மாற்ற முடியும் ஆற்றல் உண்டு. வேறு மனுஷனுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. மனுஷனுக்கு மதி இருக்குது. பிறப்புன்றது விதி, இறப்புன்றது விதி, இடையில் செயல் புரிகிறது மதி. அப்போது எதுவாக இருந்தாலும் ஒரு ஆரம்பமாச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த விதி ஆரம்பிக்குது, விதி முடிக்குது, மதின்றது இடையில் வாழுது. இந்த மதியை வச்சு தான் இந்த விதியை அழிக்கணும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மகானெல்லாம் இறைவனை தேடினான். அப்போ மறுபிறப்பு இல்லாத ஆற்றல் எதில் கிடைச்சதுன்னா அந்த விதியை ஜெயிக்கிற ஆற்றல் மதிக்கு உண்டு. மதி எங்கே போனால் ஜெயிக்கும் அப்படின்னா இறைவன்கிட்ட போனால் தான் ஜெயிக்கும். அதனால் இறை வழிபாடு அவசியம். கஷ்டப்பட வேண்டியதிலிருந்து விலக்கு இல்லை என்றால் அது தேவையில்லாத கடவுள் வழிபாடு எதற்காக நமக்கு வேண்டும்? கஷ்டப்படாமல் பிறப்பே கிடையாது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து குழந்தை வருது, அது சந்தோஷத்துக்காக தாய் குழந்தையை பெற்றுக்கிறா. ஆனால் அந்த தாய்க்கு எவ்வளோ துன்பத்தை கொடுத்து அந்த குழந்தை வெளியே வருது. அப்போது இன்பம் எதில் இருக்குது அப்படின்னா கஷ்டத்தில் தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த குழந்தை வரும்போது எவ்வளோ துன்பப்பட்டு வெளியே வருது, அப்போ தானே இது வாழ முடியும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பப்பட்டதால் இன்பம் கிடைக்கும். இது கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவன் மன சம்பந்தப்பட்டது தான். ஒருத்தன் சந்தோஷமாகறான், காசே இல்லை. ஒருத்தர் கோடிக்கணக்கில் வச்சுக்கிறான், நிம்மதியே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இவன் மனம் சம்பந்தப்பட்டது. இதுக்கு இறைவ வழிபாட்டில் தவறே கிடையாது. இறைவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது தெரியாமல் நம்ம இறைவன் மேலே போய் சொல்லின்னுக்கிறோம். அதை அறியணும்னா நம்ம யோசித்தோம்னா நமக்கு உண்மை புரிய வரும். ஊழ்வினை பயனை பற்றி சொல்லுங்களேன். உள்வினைன்றது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. அந்த உள்வினைன்றது இப்போ நம்ம பிறந்திருக்கிறோம், இப்போ ஒரு அடையாளமாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம செயல்கள் செய்கிறோம். அந்த செயல்கள்னால் பல பேருக்கு பல நன்மைகளை சிலர் செய்கிறான், பல பேருக்கு பல தீமைகளை செய்து இவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போது நன்மைகளை செய்தவனுக்கு ஏற்ற வினைகள் கிடைக்குது, தீமைகள் செய்த அவனுக்கு ஏற்ற வினைகள் கிடைக்குது. ஆனால் இந்த பிரிவில் நன்மை செய்தவனை விட தீமை செய்தவன் நல்லா இருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் எதை பற்றியுமே கவலை இல்லையே, அதனால் அவன் நல்லா இருப்பான். ஆனால் நன்மை செய்கிறவன் எல்லாத்தையும் யோசிப்பான், அதனால் அவன் நல்லா இருக்க முடியாது. ஆனால் இது பிறப்பினுடைய பயனாக மறுபடியும் இவன் நன்மை செய்தவன் பிறந்தான்னா வாழ்க்கையில் நல்லா இருப்பான். தீமையை செய்தவன் பிறந்தான்னா வாழ்க்கையில் கண் இல்லாத, கால் இல்லாத, காது இல்லாத, இப்படியெல்லாம் பிறப்பு தோணும். இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா உன் நினைவால் நீ செய்துக்கின முற்பயனு இப்போ விளைஞ்சது. அது அதனால் வந்த வினைகள், அதனால் ஊழ்வினை, முன்வினை. தாய் நல்ல தாயாக இருப்பான், நல்ல தகப்பனாக இருப்பான், புள்ள கெட்டவனாக இருப்பான். இது எப்படி வந்தது அப்படின்னா ஆன்மாவாகப்பட்டது நல்ல ஆன்மாவாக இருந்தால் அது நல்ல பிள்ளையாக இருக்கும். ஆன்மாவாகப்பட்டது பாவத்தை பண்ண ஆன்மாவாக இருந்தால் ரெண்டு தாயும் தகப்பன் நல்லவங்களாக இருந்தாலும் புள்ள கெட்டவனாக மாறி போகுது. அதனால் உள்வினை ஏற்படுது. அதனால் உள்வினை பயன் நம்ம செய்தது
நமக்கு உலகத்தில் கிடைக்குது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கணும், உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்தோம்னா நம்ம அடுத்த பிரிவில் நல்லா இருக்கலாம். இதை நினச்சி பயணம் பண்ணோம்னா தீமை செய்யாத விலகிடுவோம். இதுதான் உய்வினின் பயன். இந்த அறிவியலை காட்டி கொடுத்தது ஆன்மீகம்தான். ஏன் ஆன்மீகம் காட்டி கொடுத்ததுன்னா, அன்றைக்கி ஞானிகளுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருந்தது. அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி. பெண்களோட மாதவிடாய் காலத்தில் வந்து கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத, இது சொல்கிறாங்க. இது வந்து இந்து மத சம்பிரதாயத்தில் என்ன நியாயம்? கற்பனை. பித்ருக்கள் என்றது ஒரு மனிதனுடைய ஆன்மா. ஒரு சாவு வீட்டுக்கு போனாக்கா பாடி வந்துருச்சா, எப்போ எடுக்கிறாங்க அப்படிதான் கேட்குறாங்க. பேர் மாறி. ஆனால் தொட்டதால் தீட்டுன்றதே ஒன்று கிடையாது. ஏன்னா அம்மா வயிற்றுலேருந்து தீட்டு போயிருந்துன்னா நீங்களும் இல்லை நான் நினச்சா ஒரு இடத்துக்கு போயிடுவோம். ஒருத்தர் நினச்சா போக முடியாது. ஒருத்தர் நினச்சா போக முடிஞ்சாலும் அவன் குடும்பம் விடாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் இறைவனை வழியில் வரவே கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் யாரும் வராதிங்க. இதில் நல்லா சம்பாதிங்க, பொண்டாட்டி புள்ள குட்டிக்கு போடுங்க, நல்ல அப்பா நல்ல அம்மானு பேர் எடுங்க. கடவுள் வழிபாடே வேணாம். போட்டுட்டு அவங்க கடைசியில் உதைக்கும் போது தான் தெரியும் பிள்ளைங்க சொத்தெல்லாம் பிடிங்கன்னு பிளாட்பாத்தில் விடுவாங்க நம்மளை ஒரு நாளைக்கு. அப்போ கடவுள் கூட நம்மளை காப்பாற்ற மாட்டான். அதனால் நல்லா இருக்கும்போதே கடவுளை பிடிங்க, எல்லாம் செய்யுங்க. பிள்ளைய காப்பாற்று, பொண்ணை காப்பாற்று, பொண்டாட்டியை காப்பாற்று. ஆனால் கடவுளை மறந்துடாத. கடவுளை நீ மறந்தேன்னா அவன் உன்னை மறந்தானே நீ இருக்க மாட்டேங்க. அதை ஞாபகம் வச்சு நடந்துக்குங்க. இதுலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஒரு வக்கீல், 3 ஜட்ஜி, ஒரு வக்கீல் மதுரை மேலூர் கோர்ட்லேருந்து. ஒரு மாதமாக அவங்க வீடியோவை ஆராய்ச்சி பண்ணுற சாமி, விடையே கிடைக்கல. நான் வந்து இருக்குதுன்ற பொருளை இல்லைன்ற பொருளை இருக்குதுன்னு நான் ஒரு கிரிமினல் வக்கீல்ன்றார் அவர். ஆனால் உங்கள் வீடியோவை ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல எல்லா மதத்தினரும். இப்போ இந்து மதத்தில் இப்போ ஒரு சாமியார் பேசுகிறாருன்னா அவர் வந்து ஒன்று சிவத்தை பிடிச்சிப்பார், இல்லை பெருமாளை பிடிச்சிப்பார், இப்படி பிடிச்சிப்பார். கிறிஸ்துவம் பேசுகிறான்னா இயேசுநாதரை பிடிச்சிப்பான், முஸ்லீம் பேசுகிறான்னா நான் இவர் அல்லாவை பிடிச்சிப்பான். ஆனால் உங்கள் வீடியோ வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நீங்கள் இங்கே பேசக்கூடாது, அமெரிக்காவில் பேசி மொழி பெயர்த்து இதை உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபோன் பண்ணார் எனக்கு. நீ போடுப்பா சாமி, எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு. ஏண்டான்னா கடவுள் இல்லை, நீ தாண்டா கடவுள்னு சொன்ன ஒரே ஒரு ஞானி நீங்கள் தான் சாமி. எல்லாரும் வேறு வத்தியத்தையோ கடவுள்னு சொல்லின்னுக்கிறான் அப்படின்னு. அதானே உண்மை. கடவுள் எங்கே வெளிவாகுது? கடவுள் எப்போது பேசிக்குதா? கடவுள் கோயில் கட்டின்னுக்குதா? சொல்லு. கடவுள் எந்த வசதியாக துணி கட்டின்னுக்குதா? எங்கேயாவது சிலை செய்து எனக்காக அதுக்காக வச்சுன்னுக்குதா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் மனுஷன் செய்துங்கிறான். ஏன் செய்கிறான்? மனுஷனுக்குள்ளவே கடவுளிருந்து தனக்காகவே தண்ணியே செய்துக்கு வைக்குது. இது அறியாமையில் இருக்கிறான் மனுஷன். இதை தான் சொல்லிங்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரா, உன்னை தேடுறாப்பான்னு. முடியல, பெத்த தாயாலையும் காப்பாற்ற முடியல, தகப்பனாலையும் காப்பாற்ற முடியல. 40 வயசு ஆகி போச்சு, உடம்பு சரியில்லை, பொண்டாட்டி எல்லாம் தூக்கின ஆஸ்பத்திரிக்கு ஓடுறான், காப்பாற்ற முடியல. ஏன்? அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப. நீ இல்லைன்னா அது இல்லைன்னா நீ இல்லை. அப்படிப்பட்ட பொருளை நினைக்கிறதுக்கும் நம்மளுக்கு மனம் வரலை. உலகத்து மேலேயே ஆசை அலையுது. அதுக்கு தான் ஆசை, பாசம், காமம். இந்த 3 மனுஷங்கிட்ட அதிகமாக இருக்கிற வரையும் கடவுள் கண்ணுக்கே படமாட்டான். அது அறியவும் முடியாத விஷயம். அது 3 அடங்க மனம் அடங்க புலனடங்க கடவுளுடைய காட்சி கிடைக்கும். இதுதான் இதில் இருக்கிற விஷயம். சொல்லுங்க, பார்க்கலாமா? யார் பார்க்க முடியாதுன்னு சொன்னது? நான் என்ன சொன்னேன்? ஆமாம், அப்போ இதெல்லாம் அடங்கணும். எல்லாரும் இல்வாழ்க்கையில் எனக்கு எத்தனை பசங்க தெரியுமா? 3 பசங்க, ஒரு பொண்ணு 2 பையன். எத்தனை பேரம் பைத்தமா? 6 பேர். இவ்வளோ வச்சுக்கின்னு தான் இதை அடைஞ்சேன். எப்படி? மனம் கட்டுப்பாட்டில் நிற்கணும். மனம் கட்டுப்பாட்டில் நிற்காத நீ எதையுமே அடைய முடியாது. எதுவுமே நீ கல்யாணம் எல்லாருமே இல்லை, துறவரத்துலேயே இருந்தால் கூட அடைய முடியாது. நீ எங்கே இருந்தாலும் உன் நினைப்பெல்லாம் அது மேலேயே நிற்கணும். அதுக்கு தான் சொன்னார் பட்டினத்தார், எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இது கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன்னாரு. இந்த கிராமத்தில் பசங்க ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் குளம், ஊருக்கு
குடிக்க தண்ணி எடுத்துன்னு வரணும், ஒரு குடம் எடுத்துன்னு வர முடியாது. அதனால் என்ன பண்ணோம், 4 குடம் எடுத்துமே குடத்து மேலே குடம் அடிக்கணும், இடுப்பில் ஒன்று எடுத்துன்னு கையில் ஒன்று எடுத்துன்னு நல்லா ஜாலியாக பேசின்னு வரோதுங்க. விழாது. நம்ம என்ன இவ்வளோண்டு பொருளை எடுத்து வச்சா கீழே போட்டு உடச்சிடுவோம். ஏன் விழாது அப்படின்னா, எது பேசின்னு எது சிரிச்சின்னு வந்தாலும் அது மனசு வந்து அந்த குடத்து மேலேயே நிற்குது. அதனால் அது அசையலடா. அந்த மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் உன் மனசை கடவுள் மேலே செலுத்துறா. அதை விட்டுப்பட்டு நீ இந்த உலகத்து மேலே செலுத்தினா நீ நிம்மதி எழுந்துருவிடான்னா. அதனால் துறவரமா இல்லறமான்றது இல்லை, எங்கே இருந்தாலும் அந்த பற்று இருக்கிறவனுக்கு தான். துறவரத்தில் பொண்டாட்டி கல்யாணமே பண்ணிக்கலாம் மட்டும் கடவுள் மேலே பற்று வந்துடுமா? இல்லை பொண்டாட்டி வச்சுக்கிறவனுக்கு பொண்டாட்டி மேலே தான் பற்று இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. அவன் மனப்பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. அது மனம் வந்து எது குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் செய்யுங்க, ஆனால் நீ அதில் ஒட்டிக்காத. உலகத்தில் எத்தனையோ செடிகள் இருக்குது இல்லை, 1000 எண்ண முடியாத அளவு செடிகள் இருக்குது. எல்லா செடியும் தண்ணியில் எதுவுமே போட்டுனா நனைஞ்சிடும், தண்ணி ஏறிக்கிறோம். ஆனால் தண்ணியிலே வர தாமரை ஒட்டுதை பார்த்தியா, தள்ளி விட்டுறோம் தண்ணியை கோலி மாதிரி. அந்த மாதிரி நம்ம சாக்கடியில் பிறந்துட்டேன்டா, அதில் ஒட்டாத வாழ்ந்துக்கிட்டா புள்ளப்பூச்சி மாதிரின்னா. புள்ளப்பூச்சி சேத்துலேருந்து வெளியே வரும், குளிச்சுட்டு வர மாதிரி வரும். புளியம்பழங்குது தெரியுமா? அந்த புளிய மரம் காய் பூ வரும், பிஞ்சு வரும், காய் வரும், செங்காயாகும், பழமாகும். பழுத்த உடனே ஓடு தனியாகிடும், பழம் தனியாகிடும், கொட்டை தனியாகிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்காது. அது மாதிரி உனக்கு பக்குவம் வர வர அந்த குடும்பத்தோடு ஒட்டிக்காதடா, ஆனால் அதுலேயே இரு, ஒட்டிக்காத. அதுக்கு தான் இவ்வளோ உதாரணங்களை சொல்லின்னுக்குறோம். அதெல்லாம் இல்லாமல் இந்த பற்றே இல்லாமல் நான் இல்லறத்துல இருந்தான்னா துறவரத்தில் இருந்தான்னா ரோட்டில் பத்தான்னா எல்லாம் ஒன்று தானே. அதனால் அப்படி வாழறது வாழ்க்கை இல்லை. அவன் பூமியில் பிறந்ததே வேஸ்ட்டு. கடவுள் பற்று இல்லாதவன் வாழறது இந்த பூமியில் மிருகத்துக்கு சம்பந்தம். கடவுள் பற்று இருக்கணும் தான் மனித வம்சம். கடவுள் பற்று இல்லாமல் இது ஒரு ஜீவன். நான் எல்லா ஜீவனுங்கிற மாதிரி இதுவும் ஒரு ஜீவன் தான். அதனால் மனசை பக்குவப்படுத்துங்க. மனம் பக்குவப்பட்டால் எல்லா துன்பத்திலேருந்தும் வெளியே வரலாம். மனம் பக்குவப்படாத எந்த துன்பத்திலேருந்தும் வெளியே மேலே மேலே போய் சிக்கிப்பீங்க. ஏமா தர்மம் வீடு வாசல்லாம் வச்சுக்கிறியா, வித்துட்டீங்கன்னா கர்மா தொலைஞ்சிடும். ஆமாப்பா, அது இருக்கிறதால தானே எந்த நின்றுக்கிற. அதை வித்துட்டீங்கன்னா உனக்கு கர்மாவே கிடையாது. உனக்கு யாரும் சோறு போட போகிறதில்ல. அப்போ நீ பிச்சை துண்ண போகிற, உன் கர்மா போயிடும். முடியுமா? ஜென்ரேஷனை பற்றி நீ உனக்கு கர்மா போகும்போது நீ ஏன் ஜென்ரேஷன் போன? அப்போ ஜென்ரேஷன் கர்மா இருக்குது, எனக்கு இருக்குதுன்னு உட்காந்து உன்னை பற்றி பேசு, உன் ஜென்ரேஷனை பற்றி பேசக்கூடாது. உனக்கு கர்மா போனால் உன்னை பற்றி பேசணும். நீ ஏன் உன்னத்தில் உன் பிள்ளைய பற்றி கூட நினைக்கக்கூடாது. என்கிட்ட ஒருத்தர் வந்தார், என்னப்பா வந்தீங்கன்னா, இல்லை சாமி ஃப்ரெண்டு உங்களை பார்க்க சொன்னார். என்னத்துக்குப்பா பார்க்க சொன்னார்? இல்லைப்பா யோ என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறேன், ஒன்று இதை கொடுக்க சொன்னார், இல்லை இதை கேட்க சொன்னாருன்னு சொல்லணும். பார்க்க சொன்னார், என்ன பொம்பளை நான் அப்படின்னு. இல்லை முக்தி மோட்சத்துக்கு போனோம் சாமின்னா. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் பருப்பி விற்கிற மாதிரி சொல்லின்னுக்கிற. கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா? ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு இருக்குது. சரி நேராக வீட்டுக்கு போ. பொண்ணை ஒரு வெட்டு வெட்டு, பொண்டாட்டியை ஒரு வெட்டு வெட்டிடு. ஏன்னா இது ரெண்டும் உனக்கு கால் கட்டு இல்லை, ஓய்ஞ்சது. துணியெல்லாம் அவுத்து போட்டுடு. நேராக அங்கேருந்து வா, மோட்ச முக்தி கிடைக்கும். வர முடியுமா? முடியாது, மோட்ச முக்தி கிடைக்காது, போன்ற. ஏன்னா மனுஷனுக்கு மானம் ஏன்னா இருக்கிற வரையும் மோட்ச முக்தின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதுக்கு தான் சொன்னான், மானாபிமானம் விடுக்கையில் தீப மங்கள ஜோதி உதிக்கையில்னா. மனுஷனுக்கு எப்போ மான எண்ணம் போவோம்? எதுவுமே அவனுக்கு இன்னும் இல்லைன்னா தான் மான எண்ணம் போவோம். அந்த நிலையில் தான் கடவுள் உறவாடுறான் அவங்ககிட்ட. இந்த மான எண்ணம் வச்சுன்னுக்கிற வரைக்கும் அவன் ஊரையே பார்த்து வாழறான், கடவுளுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லாத வாழறான். அதனால் நம்ம மனம் பக்குவப்பட்டால் தான் எந்த ஒரு செயலுக்கும் அடிப்படை. நம்ம மனம் பக்குவப்படாத அவர் ஏங்க அப்படிங்கிறாரு, நான் ஏங்க இருக்கக்கூடாதுன்னா அவர் மாதிரி இருந்துட்டு போ. கேள்வியே தேவையில்லையே. அதனால் இன்னொருத்தரை பற்றி யோசிக்கக்கூடாது, உன்னை பற்றி மட்டும் யோசிக்கணும். அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு புரிய வரும். நீ ஊரை யோசிச்சுன்னு இருந்தீங்கன்னா உன்னை பற்றி புரியாது. இந்த ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா திண்ணை மேலே தடி வச்சுன்னு ஒருத்தர் உட்காந்து பெரியவர். அவர்கிட்ட போனீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற கதை மொத்த கதையும் அவருக்கு தெரியும். அவர் வீட்டு புள்ள எங்கே வேலை செய்கிறான், அவர் வீட்டு பொண்ணு எங்கே போகுது, இவர் வீட்டு பேரன் எங்கே போகிறான்னு. ஆனால் இவர் வீட்டில் யார் போகிறாங்கன்னு இவருக்கே தெரியாது.
அது மாதிரி ஊரை பற்றி பார்க்குறவனுக்கு தன்னை பற்றி தெரியாது, தன்னை பற்றி தெரிஞ்சவனுக்கு ஊரை பற்றி தெரியாது. அது மாதிரி தன்னை பார்க்க தெரிஞ்சுங்கோ. ஏன்னா நம்ம தான் சாக போகிறோம், நம்ம தான் பிறக்க போகிறோம். அவன் பிறந்தா என்ன, செத்தா நமக்கு என்ன? நம்மளை பாருங்கள், உங்களை பார்க்க தெரிஞ்சுங்கோ. அதான் நல்வழி. அதனால் எந்த செயல் இருந்தாலும் தன்னை அறியணும். நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், பிறந்து சாகிறதுக்காக பிறந்தேன், இந்த சாவு ஏன் வருது, அப்போ சாவு நான் எதுக்கு வருது, என் உடலுக்கு வருதா, என் உயிருக்கு வருதா, அதை சிந்திங்க. அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. தேடி அலையுங்க, பொய்யை தேடி அலையாதீங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது.